எஸ்டேட்டில் துச்சமாக சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களை ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்குவதற்கு வேண்டி குண்டுமலை போல உள்ள இடத்துல இருந்து, அதே மாதிரி லட்சுமி போல உள்ள இடத்துல இருந்து, இப்படி கடலார் எஸ்டேட்ல இருந்து, வாகுவாரையில இருந்து, கல்லார்ல இருந்து, இப்படி தூரத்து எஸ்டேட்ல இருந்தெல்லாம் ஒரு ஜாதி சர்டிபிகேட்டுக்கும் வருமான சர்டிபிகேட்டுக்கும் இங்க வர வச்சு அந்த தொழிலாளர்களை அளக்களிக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தமார் இனி ஏதாவது தடுத்து நிறுத்தி காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் இருக்கும் என்று மாத்திரம் இந்த நேரத்தில் கூறுகிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாவப்பட்ட ஒரு 300-400 சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களை அவங்க வண்டி பிடிச்சு இங்க வரணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு குண்டுமலையிலிருந்து மூணாறு வரணும்னா 500 ரூபா வண்டிக்கு செலவழிக்கணும். இங்க இடதுசாரி நண்பர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க எதுக்காக நடத்துறாங்கன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய சிபிஐ தலைவர்கள் இங்க தொட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய வகுப்பு தான் இந்த ரெவென்யூ வகுப்பு. ரெவென்யூ வகுப்புல இதே சிபிஐ தலைவர்கள் இந்த வில்லேஜ் ஆபீஸுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஏன் உங்க வகுப்புல இருக்கக்கூடிய உங்க மந்திரியை கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய தேவிகுளம் தொகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நீங்க ஜாதி சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொன்னா ஏன் உங்க மந்திரி கொடுக்க மாட்டாரா? நான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய தொகுதி எம்எல்ஏ இதுவரை சட்டசபையில இந்த ஜாதி சர்டிபிகேட்டுக்கு வேண்டி ஒரு நாள் கூடி தேவிகுளம் தொகுதிக்கு வேண்டி இந்த ஜாதி சர்டிபிகேட்டுக்கு வேண்டி சட்டசபையில பேசல. ஆனா எங்களுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய மேத்தி குலநாடன் அவர்கள் தோட்டம் தொழிலாளர்களுக்கு வேண்டி சட்டசபையில ஜாதி சர்டிபிகேட்டுக்கு வேண்டி குரல் கொடுத்தது எங்களுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய மேத்தி குலநாடன் அவர்கள்.